பாகுபலி, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் வேற வேற உலகம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அருள்வான் வந்து ஒரு உலகம். அது வந்து இமேஜினரி ஒரு உலகமா இருக்கும். இது வந்து உண்மையா இருக்கிற ஒரு இடம். அவ்வனதேவதை எப்படா படிப்பை கொண்டு வரிவாடதோ என்று பார்த்திருப்பது. கேரக்டருக்கு இவளை போட்டால் கரெக்டாக இருக்கும்னு அப்படின்னு ஒரு டேரக்டருக்கு தெரியும்ல. ஸோ அந்த இடத்துல வந்து கணேசர் என்னை வச்சுருந்தாரு அப்படின்னு நினைக்கும்போது சரி ஜெயிச்சிட்டோமாரா அப்படிங்கிற ஒரு வைப் தான் இருந்தது. கிளைமேட் கண்டிஷன் நம்ம சொல்ல முடியாது, எப்போ மழை வரும், எப்போ இது என்னதான் கூகுளில் பார்த்து இது பண்ணால் நாங்கள் டவரே வராது. ஆமாம், அது வேற விஷயம். யாருக்குமே நெட்வொர்க் இல்லை, நாங்கள் இருந்த பிளேஸ்ல யாருக்கும் நெட்வொர்க் இல்லை, வாக்கி வச்சு அப்படியே. ஓகே, இப்போ அந்த அங்கே நம்ம கேரவானையும் கொண்டு போய் நிப்பாட்ட முடியாது. அங்கே கேரவேனா? இங்க என்ன காரும் கிடையாது, வேனும் வழி கிடையாது. இல்லைங்க. அவ்வளோதான். பாத்தீங்கன்னா ஜோக்கரை பார்த்துட்டு மம்முட்டி சாருக்கு மைண்ட்ல வச்சிருந்திருக்காரு. ஸோ அப்படி எனக்கு நண்பகல் நேரத்து மயக்கம் வந்தது. அண்ட் ராம ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் அந்த 2D ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு என்ன தெரியும். அண்ட் ஓகே இவங்க பர்ஃபெக்டாக செட் ஆவாங்கன்னு அது அகெயின் எனக்கு ஒரு அசெட் பிளெஸிங்காக பார்க்குறேன். என்ன சொல்கிறது, ஒரு கட் ஃபீலில் தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 100 படம் கிராமமாக வந்தாலும் 100ம் பண்ணுவேன்னு நான் சொல்லலை. அதில் வந்து எனக்கு வந்து நேர்த்தியாக அதை பண்ண முடியும், இது பேசப்படும், இதில் எனக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு ஆசை உள்ள படங்கள் ஒரு கட் ஃபீலில் ஓகே சொல்கிறது தான். இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக ரொம்ப போராடின ஒரு கலெக்டர். அவர் ஆக்சுவலி வந்து ஒரு டீச்சராக இருந்து கலெக்டராக ஆன ஒரு கேரக்டர். அவரோட புத்தகத்தை நான் படிச்சுட்டு தான் அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கதையை அதில் வந்து சீனாக அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்கல. அது எனக்கு ரொம்ப அது மேலே இன்ஸ்பயர் ஆயிடுச்சு, அந்த மேலே அந்த புத்தகம் மேலே. அதனால அவருக்கு அந்த கேரக்டரை கொண்டு வந்து நம் மக்களில் ஒரு ஆள் படிச்சிருந்தாலுமான் இச்சேரி நாட விட்லாஞ்சேரி என்கிற நிலாம வந்திருக்கையா. அதனால் ஜென்ரலாக நம்ம இப்போ என் ஏடிஸ் எல்லாம் வந்துட்டு படம் பார்க்கும்போது இல்லை சார் நம்ம கொஞ்சம் வந்துட்டு இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு போது ஆக்சுவலி இன்னொரு லேயராக நான் அதை கனெக்ட் பண்ணேன். என்னென்னா அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் பேக்கில் வந்துட்டு சைலண்ட்லேயும் மக்களுக்கு புரியுதலுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதாவது செகண்ட் ஹாஃபில் மாற்ற முடியாது, 100% மாற்ற முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் அதை தமிழில் கன்வே பண்ணியிருக்கோம். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் We Care Hair and Skin Clinic. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வணக்கம். சூப்பர், நல்லா இருக்கேன்ப்பா. அதாவது பேபியாக பார்த்த ஒரு குழந்தை இப்போ ஒரு குமரியாக மாறி இருப்பது, அதுதான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரம்யா, எப்போ வந்தீங்க பஞ்சாப்ல இருந்து? பஞ்சாப்லேருந்து வந்து நிறைய பஞ்சாப் லாரி வருது. ஓகே, பட் எப்போ முன்னாடியே வந்துட்டீங்களா? 1.5 months அது போன மூவி ப்ரமோஷன்ஸ் வந்தேன். ஸோ அப்படியே இந்த மூவி. சூப்பர். கணேஷ் ப்ரோ, ஹாய். ஹலோ. ஸோ நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்லாங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஸ்லாங்க்கு எவ்வளோ அதுக்கு மெனக்கெட்டிருப்பாங்க நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே. அதை நீங்கள் எப்படி பிடிச்சிங்க? அதை எப்படி இந்த டைலாக் எழுதுனீங்க? அங்கே ஆட்கள் எதுவும் அஸ்டன்ட் வச்சுக்கிட்டீங்களா? கண்டிப்பாக இது ஆக்சுவலி கண்டிப்பாக இது பதிவு பண்ணோம். தன்ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர், அவர் வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸோட நிறைய பிளேஸ்குள்ளார என்ஜிஓ பண்ணிகிட்டு இருப்பார். அவர் ஒரு தடவை வந்து இந்த ஸ்கிரிப்டை பற்றி ஜென்ரலாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பேசும்போது இது ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு சேர்க்கணுன்னா இவங்க மொழியை நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நம்ம பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலி ஏசியாவிலே ஃபஸ்ட்டு லாங்குவேஜ், அதாவது இது காடர் மொழி, அந்த மொழியை நம்ம வந்துட்டு உள்ளே கொண்டுட்டு வரோம் அப்படின்னு அவர் தான் அந்த ஐடியா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து ஒரு பையனை, அனீஸ்னு ஒரு பையனை ஏடியா எடுத்து இந்த மொழியை வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி அவனை நடிக்க வச்சு ஃபஸ்ட்டு அவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான் இதெல்லாம் வந்துட்டு கொடுத்தா அப்படின்ற ஒரு பாயிண்ட் எல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டுக்கு சின்ன சின்ன டீட்டெயில் கொடுத்து அதுக்குள்ளார இவங்க பிளெண்ட் ஆகி அப்படி. சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே சொல்லுவாங்கள்ல, கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மற்ற படங்களுக்கு. ஆனால் உண்மையாக இந்த படத்தில் அது பொருந்தும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் ரம்யாவாக இருக்கட்டும், கிருத்திகாவாக இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போது பொதுவாக இப்போ நம்ம கேமியோஸ் வந்து போய் நம்ம எல்லாருமே ஸ்கிரிப்ட் எழுதும் போது கேட்குறது தான், ஓகே இந்த ஆக்டரை கேட்கலாம், அந்த ஆக்டரை கேட்கலாம். ஆனால் நமக்கே அந்த ஒரு சில நேரத்தில் அந்த ஒரு ரியாலிட்டி செக்காக இருக்கும். ஓகே, அவங்க ஒத்துப்பாங்களா, அவங்க அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ஒரு பெரிய, இப்போ அருள்நிதி அவர்கள் மாதிரி இருக்கும்போது அவர் ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டார். அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் வந்து ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நண்பர் தான் தகராறில் பண்ணியிருந்தாலும் எப்படி நம்ம டக்குன்னு போய் உரிமையாக எப்படி கேட்டீங்க? அந்த டக்குனில் ஒரு கேமியோ தான், பட் அது ஒரு எக்ஸ்டெண்டட் ரோலாக அதுக்கப்புறம் மாறிடுச்சு. பட் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அந்த கேமியோ எப்படி அவர் ஒத்துக்கிட்டார்? ஏன்னா அவருக்கு லைனப்பே அவ்வளோ படங்கள் இருந்துச்சு. அதுதான் ஒரு பெரிய டவுட். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஜென்ரலாக வந்துட்டு நாங்கள் நிறைய டைம் மீட் பண்ணிப்போம். இப்போ என்னோட சினிமா லைஃப்பை பற்றி அவர் கேட்பார், அவரோட சினிமா என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது ஜென்ரலாக சொல்லுவார்.
ஜென்ரலாக அவர் என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக இருந்தால் சொல்லுங்கள் கணேஷ், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவார். எப்போதுமே அந்த ஹோப் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு. இப்போ இப்படி ஒரு கதை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அதில் ஒரு கலெக்டர் ரோல் இருக்குது. அதனால் நாங்கள் ஐ திங்க் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம அப்புறம் அப்ரோச் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு இருக்கிற போர்ஷனை வந்துட்டு முடிப்போம். பிகாஸ் என்னென்னா இந்த ஜேனில் வந்துட்டு ஷூட் போடலாம், அக்டோபரில் ஷூட் பண்ணலாம். என்னென்னா மிஸ்ட்டு ஒரு பக்கம், ரெயின் ஒரு பக்கம் இருக்கும். ஆமாம், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வந்துட்டு நாங்கள் அதை ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷுவல் எடுத்துகிட்டு வந்து சார்கிட்ட காட்டினேன். இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் சார், இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் இருக்குது, அது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னா. என்ன கேரக்டர் அப்படின்னா கலெக்டர் கேரக்டர். அதுவே ஃபஸ்ட்டு அவருக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்கிரிப்டை கேட்டு ரொம்ப கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் அவரோட நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னார். அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்குது கேரக்டராக. ஸ்கிரிப்டும் வந்துட்டு தப்பு பண்ணாது. பிகாஸ் என்னென்னா இதுக்கு முன்னாடி தேனுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு டேரக்டர். ஸோ அதனால் அந்த லைவில் தான் இந்த கதையை நான் கேட்டேன். ஸோ அதனால் இது கண்டிப்பாக தப்பு பண்ணாத ஒரு ஸ்கிரிப்ட், நீங்கள் பண்ணுங்கன்னு வந்துட்டு ஹோப் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஆமாம். அண்ட் ரம்யா, காமு காப்பிக்கு அப்புறம் எப்படி இருக்கு? கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின், காப்பியா? கிமு கிபி மாதிரி. ஸோ வாழ்க்கை எப்படி போகுது? ஏன்னா நிறைய உங்களுடைய விளாக்ஸ்லாம் இப்போ பார்க்குறோம். ஏற்கனவே ஒரு குடும்ப குத்துவிளக்கு தான் நீங்கள். இப்போ பயங்கரமாக அதர் லாங்குவேஜில் பயங்கரமாக சூப்பராக ஹிந்தி பஞ்சாபிலாம் கற்றுக்கிட்டு பண்ணுறீங்க. எப்படி இருக்குது? ஒரு புரிதலாகவே லைஃப் வித்தியாசமாக இருக்கா? புரிதல் இருக்கிறதுனால அந்த வித்தியாசம் பெருசா தெரியல, அப்படி வேணா சொல்லலாம். ஏன்னா எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்ல. வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம் தான். பட் 2 பேருக்குள்ள புரிதல், 2 ஃபேமிலிக்குள்ள புரிதல் இருக்கிறதுனால வித்தியாசங்கள் பெருசா நம்மளுக்கு ஒரு எந்த விதத்துலயும் கஷ்டமா இல்லை. என் கல்யாணத்துக்கு முன் நல்லா இருந்தது, கல்யாணத்துக்கு பின் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் நைஸ். அண்ட் இப்போ பாப்பா பார்க்கும்போது நிறைய கேள்வி என்ன வரும்னா, அப்போ வளர்ந்துட்டியா, என்ன எப்படி சொல்லாமலாம் வளர்ந்துட்டேன்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போது ஏப்பா நான் வளரக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஆமா, விஷயங்கள் அந்த இருக்கும். ஒரு அந்த இதுதான். அது ஏன்னா அந்த ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த அந்த காலகட்டத்திலேயே நின்றும். ஓகே, இன்னும் அந்த குழந்தையாவே ட்ரீட் பண்ணுறது. ஸோ அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும், ஏஜ் ஆகலை ரிவர்ஸ் ஏஜிங்னு சொல்லிக்கிட்டாலும் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஏன்பா ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கா? நிறைய பேர் வந்து என்ன நீ இவ்வளவு வளர்ந்துட்ட, அதுல பார்க்கும்போது குட்டியா தானே இருந்த, ஏன் வளரக்கூடாதா? லைக் கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த பாய்ஸ் கம்பேரிட்டிவ்லி கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த ஒரு செட்டன் ஏஜ் ஆமா, வரும்போது லைக் அந்த டக்குன்னு அந்த மாற்றங்கள் ஒரு வரும். வளர்ச்சி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே பார்க்குற எல்லாருமே ஃபர்ஸ்ட் என்ன கேட்குற படிக்கிறீங்க கேள்வி இப்போ? இப்போ 12th. ஆமா, ஹோம் ஸ்கூலர் நானு. ஹோம் ஸ்கூலிங், வீட்லயே படிக்கிற வீட்ல மாதிரியா? இருந்து படிக்கிற மாதிரி. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஹோம் ஸ்கூலிங். எக்ஸாக்ட்லி அதே ஓகே. மாதிரி தான். இதுலயும் ஸ்கூலுக்கு போறது தானே கதையே. ஆமா, எஜுகேஷனை தேடி போறது தான் குறிஞ்சியோட மெயின் மோட்டோ அது. பாருங்க, இதுவே பாருங்களேன். இப்போ நம்ம அதுல வந்து எஜுகேஷனை தேடி போறோம். ரியல் லைஃப்ல எஜுகேஷன் இல்லை, அவன் வீட்டில் உட்காந்து இருக்கிறத நீ நேராக ஸ்கூலுக்கு போன வந்துட்டு ஆரம்பிச்சிட்டோம் வேற ஒன்று. அதுதான். ஓகே, ஸோ இந்த கேரக்டர் சொல்லும் போது நிறைய கதைகள் கேட்டிருப்போம். சின்ன வயசுல நிறைய படங்கள் நடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு மெச்சூரிட்டி வர டைம்ல இந்த மாதிரி ஒரு கதைனா அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டமா இருந்தது? ஆக்சுவலி கதை கேட்டு இது பண்ற அளவுக்குலாம் நான் இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு இல்ல ஜென்ரலா நான் நீ தான் இந்த ரோல் பண்ண ஆமா. போற ஆ. அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது இருக்குல்ல. ஆமா. ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் அவர் என்னை பத்தி ஒன்று மைண்ட்ல வச்சிருக்காருல, சரி இந்த கேரக்டருக்கு இவரை போட்டா கரெக்டா இருக்கும்னு அப்படின்னு ஒரு டைரக்டருக்கு தெரியும்ல. ஸோ அந்த இடத்துல வந்து கணேசர் என்னை வச்சிருந்தாரு அப்படின்னு நினைக்கும் போது சரி ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற ஒரு வைப் தான் இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு டெப்த் உள்ள ஒரு இன்டென்சிட்டியான ஒரு கதை வந்து நான் எதிர்பார்க்கல. நான் இந்த மாதிரி ஒரு கதை நான் வந்து ப்ளே பண்ண எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. வந்த உடனே இது நம்ம கண்டிப்பா சார் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி வந்துடணும் அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான் என்னோட ஒரே கோலா இருந்துச்சு. அண்ட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கோட் இருக்கு. அதாவது ஆக்டர்ஸ்க்கு எஸ்பெஷலி 70% வெயிட்டிங், 30% ஷூட்டிங் அப்படின்றதான். நம்ம காலையிலே நீங்கள் வந்து 6:30 மணிக்கெலாம் வித் மேக்கப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே சில நேரத்தில் அந்த ஷார்ட்ஸ்க்கெலாம் எடுத்துருவாங்க. சில நேரத்தில் நம்ம வெயிட் பண்ணியே அங்கேயே நம்ம வந்து இது கழிப்போம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதிகபட்ச வெயிட் பண்ண ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒன்று. அதுக்கடுத்து இந்த கோல்டன் ஹவர், இந்த 5 to 6 அதுக்குள்ளே நம்ம வந்து எப்படி இருட்டிடும், லைட்டு போயிடும்ன்றதுனால கொஞ்சம் அப்போ செட்டே பரபரன்னு இருக்கும். ஸோ அந்த டைமில் எடுத்த சீக்வன்ஸ் உங்களுடைய கரியரில் ஏதாவது அதே மாதிரி நம்மளுடைய
அருள்வான்லேயும் அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஏதாவது எடுத்திருக்காங்களா? டெய்லி இல்ல பொது அது ஜென்ரலா எடுத்தோம். ஆக்சுவலி அவங்களே ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆனாங்க. ஒரு சீக்வன்ஸை ஷூட் பண்ணும்போது அவங்களே சொல்லுவாங்க. என்ன கன்ஃபியூஸ் ஆனீங்க? இந்த லைட்டிங் போகிறதுன்னு சொன்னீங்கல்ல, ஸோ எக்ஸாக்டாக 5 to 6 ஈவினிங் எடுத்தோம் அந்த ஷாட்டு. ஸோ இதில் டயலாக்ஸ் எனக்கு யூஸ்வலாக டயலாக் ப்ராப்ளம் கிடையாது, கொஞ்சம் ஃப்ளோ இருக்கும் அண்ட் ப்ராம்ப்டிங் எடுத்துக்க மாட்டேன், அது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் இதில் வேற லாங்குவேஜ் அந்த ப்ராம்ப்டிங் எடுத்தாலும் புரியாது. அது இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். நார்மலாகவே கன்ஃபியூஸ் ஆகுது, இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து ஆன் த ஸ்பாட் ஒரு டயலாக் கொடுத்தாரு, மோஸ்ட்லி ஆன் த ஸ்பாட் டயலாக்ஸ். பட் கொஞ்சமாவது கொஞ்சம் டைம் கொடுத்தா ஒரு 4 லைன் இருந்தால் ஓகே, படித்து மனப்பாடம் பண்ணி அந்த எக்ஸ்பிரஷனோட சொல்லலாம். 2 பேஜ் கொடுத்தாரு, ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொன்னார். ஸ்டோரி டெல்லிங் இன் அதர் லாங்குவேஜ். சூப்பர், வெரி குட். டப்பிங்ல தான் கிழிஞ்சிருக்கும். எனக்கு டப்பிங்ல கூட எனக்கு ஈஸி, ஏன்னா அது ஒரு லைனா கூட எடுக்க முடியும். அங்க இந்த டைம் போகுது, லைட் போகுது. இன்னொன்று யூஸ்வலாகவே எனக்கு ஏன் பேனிக் ஆவேன்னா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி டக்குன்னு வந்துடும். நம்மளை சுற்றி நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஒரு ப்ரொடியூசர் பணம் போடுறாரு, லைட்டு போகுதுன்னா திருப்பி இதை வெயிட் பண்ணி நாளைக்கு ஈவினிங் எடுக்கணுன்ற போது அது சப்கான்ஷியஸாக அவர் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணவே இல்லை. சார் வந்து எந்த நாளைக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகி நான் பார்த்ததில்ல. இத்தனைக்கும் அப்படி ஒரு லொக்கேஷனில் நிறைய பேர் வந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் போக நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. அப்படி அப்பயுமே இதே மாதிரி தான் கூலாக தான் இருந்து, என்னடா அவனை வர சொல்லுடா, இவ்வளோ தான் மேக்ஸிமம் இருக்கும். நானே அவர்கிட்ட கேட்டிருக்கேன், எப்படி சார் இப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு. அவர் என்னை ஸ்ட்ரெஸ் பண்ணல, அது நானே எனக்கு எடுத்துக்கிட்ட ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ அப்போது லைட்டு போகிறதுக்குள்ளே அந்த ஒரு ஸ்டோரியை நான் சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிறது இந்த படத்தில் இருந்த எனக்கு ஒரு இது வெயிட்டிங். ஆமாம், டாஸ்க் பண்ணிட்டீங்களா? லைட் போடுறதுக்குள்ளே சொல்லியாச்சா, இல்லை எக்ஸ்ட்ராவா லைட் பண்ணாங்களா? பண்ணிட்டேன். ஓ நைஸ், சூப்பர். அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கரெக்டாக அந்த டைம் புரிஞ்சு. ஏன்னா இதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ்க்குலாம் ஜாலியாக தான் இருக்கும், டபுள் பேட்டாக கிடைக்க அடுத்த நாள் திண்டு. பட் ப்ரொடியூசர் காசு போடுறவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்க தான் செய்யும். பட் சூப்பர். இதுக்கப்புறம் நிறைய இப்போது பொதுவாக இந்த மாதிரி அவுட்டோரில் ஷூட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிளைமேட் கண்டிஷன் நம்ம சொல்ல முடியாது, எப்போ மழை வரும், எப்போ இது என்னதான் கூகுளில் பார்த்து இது பண்ணாலும் அங்கே டவரே வராது. ஆக்சுவலி யாருக்குமே நெட்வொர்க் இல்லை, நாங்கள் இருந்த பிளேஸ்ல யாருக்கும் நெட்வொர்க் இல்லை. வாக்கி வச்சு அப்படியே ஓகே. இப்போ அந்த அங்கே நம்ம கேரவானையும் கொண்டு போய் நிப்பாட்ட முடியாது. கேரவானா நீங்க என்ன காரும் கிடையாது, வழி இல்லங்க. கேரவன் குதிரை வேணும்னா குதிரையில போய் நாங்க எங்க லொகேஷனை பார்த்துட்டு வரலாம், நீங்க அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனில் எவ்வளோ சேலஞ்சஸ்? ஏன்னா எஸ்பெஷலி லேடிஸ் எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ல இருந்து காஸ்டியூம் மாற்றுறது கூட நீங்கள் ரொம்ப நம்ம அங்கே கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அதை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா இப்போ அதெல்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப பெருமையாக பேசுகிற விஷயம். அதெல்லாம் நார்மலாக கடந்து போயிடவே முடியாது அந்த ஒரு பாயிண்ட்டை. இங்கே இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவங்க தாட்டில் ஒன்று இருக்கும். ஓகே, இது ஒரு மலைக்குள்ளார எடுக்கிறாங்க அப்படின்னா ஜென்ரலாக என்ன ஆகிடும்னா 6 மணிக்கு பேக்கப் ஆச்சுன்னா அவங்களுக்கான வந்துட்டு அகாமடேஷன் இருக்கும், ஹோட்டல் இருக்கும். அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஆஸ் யூஷுவல் காலையில் 7 மணிக்கு வந்துடுவாங்க. இது ஜென்ரலாக அவங்க மைண்டில் இருக்கும். ஆனால் ஆக்சுவலி நான் கதை சொல்லி முடித்த உடனே நான் சொன்னது என்னென்னா, நம்ம ஆக்சுவலி ஒரு 18 to 20 டேஸ் வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளார மட்டும்தான் ஸ்டே பண்ணுவோம். ஸ்டேயிங் எங்கே நீங்க கேரவன் ரேஞ்சுக்கு பேசிட்டீங்க. ஆமா, ஆக்சுவலி கொடைக்கானல்னு ஒரு இடம், அங்கேருந்து பூம்பாறைக்கு வரணும். பூம்பாறையிலேருந்து கூக்கல் கீழே இருக்கு. ஸோ 2.5 அம்மா கீழே இறங்கி ஆமா, போனது கீழே செம்- இறங்கி, இது ஆமா. செம்பிலாம் ஷூட் பண்ணாங்களே அங்கே. கிட்டத்தட்ட. ஆமாம், அந்த ஃபால்ஸ் ஆமா. இருக்கிற இடம் அதுல இருந்து கொஞ்சம் பக்கத்தில் வேற ஒரு பிளேஸ்ல. ஸோ ஒரு 2 hours ட்ரெக்கிங் இருக்கு. ஸோ நம்ம டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. லைட் போயிடுச்சுன்னா, லைட் இல்லாத போது ட்ரெக் பண்றது இன்னும் கஷ்டம். இல்லை கஷ்டம், அது ஆமா. ஒன்றுமே So புரியாது. அதனால ஸோ அது இல்லாமல் அங்கேயே- இல்லை, டெய்லி நீங்கள் பண்ண முடியாது, கீழே விழுந்துருவாங்க, சறுக்கிடும். ஸோ நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால ஒரே அட்வென்ச்சர் தான். சூப்பர். அது ஆனால் விஷுவல்ஸாக பார்க்கும்போது சுகுமார் ரொம்ப சூப்பராக செம்மையாக காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் ட்ரெய்லரில் ஏட படத்தில் இன்னும் பயங்கரமான சூப்பர். தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவே நல்லா இருக்கும், நல்லா பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். அண்டு சினிமாவில் வந்துட்டு இந்த ஸ்டீரியோ டைப்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் சில நேரத்தில் ஸ்டீரியோ டைப் நல்லதுன்னு தோணுது. இப்போ உங்களுக்குலாம் நடக்கிறத பார்க்கும்போது கிராமத்து கேரக்டர் தான் இந்த பொண்ணு நான் ஒரு ரோல் பண்ணுப்பா. மாடலா இருக்கேன், சரி. ஆமா. ஸோ இல்லை சொல்லுவாங்களே, அப்பா ஒருத்தன் வக்கீல் கேரக்டர் பண்ணால் வாழ்க்கை பூரா வக்கீல் தான், போலீஸ்னா போலீஸ் தான்ற மாதிரி இல்லாமல் இப்போ இந்த ஸ்டீரியோ டைப்லேயே வந்து இது ஒரு நல்ல ஸ்டீரியோ டைப்பாக இருக்குது. இப்போ நல்ல நல்ல கதைகள் இந்த மாதிரி வந்தால் பண்ணலாம், ஸ்டீரியோ டைப் தப்பு இல்லைன்னு தோணுதா? இல்ல கண்டிப்பா தோணுது. இப்ப பாத்தீங்கன்னா ஜோக்கரை பார்த்துட்டு மம்முட்டி சாருக்கு மைண்ட்ல வச்சிருந்திருக்காரு. ஸோ அப்படி எனக்கு நண்பகல் நேரத்து மயக்கம் வந்தது. அண்ட் ராம ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் அந்த 2D ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு என்ன தெரியும். அண்ட்
ஓகே இவங்க பெர்ஃபெக்டாக செட் ஆவாங்கன்னு. அது அகைன் எனக்கு ஒரு அசெட் பிளெஸிங்காக பார்க்குறேன். அண்ட் சார் எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்ன முதல் நாள் நண்பகல் நேரத்து மயக்கம் ட்ரெய்லர் நான் பார்த்து ஆக்சுவலி அந்த படம் பார்த்துட்டு தான் உங்களை நான் அப்ரோச் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அது ஒரு பிளெஸிங்காக நான் பார்க்குறேன். இப்போது அந்த மைண்ட் செட் எனக்கு போய் என்ன இப்படியே கூப்பிட்றாங்கன்றது எனக்கு ஒரு ஏன்னா ஒரு டைமில் ஒரு அவர்ஷனே வந்துருச்சு. வர கால் 100 காலும் இப்படி வரும். அவார்டுக்கு எடுக்கிறோம் மேடம், அண்ட் கிராமத்து இது மேடம், கிராமம் இந்த அழுக்குல கொடுத்தா அவார்டுங்கிறது அதையே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒத்துக்கல. நல்ல பெர்ஃபார்ம் பண்ணால் அவார்டு, நல்ல கதை இருந்தால் அவார்டு, அப்படி மைண்ட் செட் போய் இப்படி ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது ஒரு கட் ஃபீலில் தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 100 படம் கிராமமாக வந்தாலும் 100ம் பண்ணுவேன்னு நான் சொல்லலை. அதில் வந்து எனக்கு வந்து நேர்த்தியாக இதை பண்ண முடியும், இது பேசப்படும், இதில் எனக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு ஆசை உள்ள படங்கள் ஒரு கட் ஃபீலில் ஓகே சொல்கிறது தான். ஸோ இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் மீ. சூப்பர். உனக்கு அந்த மாதிரி ஸ்டீரியோ டைப் என்னென்னப்பா வந்திருக்கு? நிறைய இப்போ ஓகே இந்த சின்ன வயசுல பார்த்துருக்கோம் ஓ அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த வச்சே இன்னும் நீ வளராம இருப்பேன்னு நினைச்சே இன்னும் நிறைய ஆமா. பேர் கால் பண்ணி ஒரு ஒரு இது சின்ன பொண்ணு கேரக்டர் இருக்கு, நீங்க தான் பண்ணும், வயசு வந்து 4 வயசு அந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டுருக்காங்களா? எனக்குமே ஆக்சுவலி நீங்கள் மௌனராகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாவாடை சட்டை, அதுக்கப்புறம் இதுலேயும் பாவாடை சட்டை. ஸோ அந்த எனக்குமே இவங்க சொல்கிற மாதிரி அந்த ஒரு ரூரல் கேரக்டராக வருது. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபேஸ் கார்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த இதுக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு எக்ஸ்ப்ளோர் மோர் கேரக்டர்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஆமாம், சிமிலர் ஸ்டீரியோ டைப் தான். ஓகே, இந்த டைட்டிலே பயங்கரமான டைட்டில் ஆச்சு. எங்க அண்ணன் என்ன சொன்னார் இந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் போய் சொன்ன உடனே? இல்லை அவர் அதை பற்றி எதுவும் சொல்ல. ஆக்சுவலி இது வான் அப்படின்னு தான் டைட்டில். ஆக்சுவலி நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகும்போது இதில் ஆல்ரெடி ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆயிருக்குது. துல்கர் சல்மானுக்கு ஒரு படம் பூஜை போட்டு சொன்னாங்க. ஸோ அது ரிஜிஸ்டர் ஆயிருக்குது. இப்போ அவங்க கவுன்சிலில் என்ன சொன்னாங்கன்னா இதோட ஏதாவது ஜாயின் பண்ணுங்க, அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னா. அப்புறம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். நிறைய ஜாயின் பண்ணும்போது இந்த அருள் வானா இது வானே நம்மளை ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால அந்த ப்ளஸ்ஸிங் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அருள்வான்னா அதை ஜென்ரலாக எல்லாரும் ஒரு ஃபஸ்ட்டு கேட்டோன்னே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அருள் சார் இருக்கிறாரு, அவருக்காக நம்ம வந்துட்டு ரொம்ப எம்போஸ் பண்ணுறோம் அப்படின்ற அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்துட்டு கேட்டோம். அப்போ ஜென்ரலாக வந்துட்டு சொல்லும்போது அவங்க மற்றவங்களுக்கு அந்த ஃபீல் வரல. அந்த மாதிரி ஒன்று யோசிக்கணும்ல. பட் அவரோட கேரக்டர் நேம், அண்ணனோட கேரக்டர் நேம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் நேம். ஐ திங்க் அந்த கேரக்டர் நேம்காகவே உங்களுக்காக கண்டிப்பாக ஒத்துருப்பாங்க. அந்த கேரக்டர் நேம் ஓகே, அதை நம்ம வந்து அந்த கதை சப்ஜெக்டும் அப்படின்னும் போது கண்டிப்பாக பண்ணி. ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டே அந்த கேரக்டர் நேமை வந்துட்டு வச்சுக்கிட்டோம். ஆனால் அவர்கிட்ட சொல்லும் போது அந்த பாயிண்ட்டை நாங்கள் சொல்லலை. அவர் டேபிளில் உட்காந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது முத்துவேல் அப்படின்னு அதான் இருக்குது அப்படின்றது. ஆக்சுவலி இதை வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேரக்டரை நான் எடுத்துக்கிட்டது வந்துட்டு நான் வந்து மலையப்பன் ஒரு கலெக்டர், அதாவது 58லேருந்து 53லேருந்து 58 வரைக்கும் திருச்சியில் இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக ரொம்ப போராடின ஒரு கலெக்டர். அவர் ஆக்சுவலி வந்து ஒரு டீச்சராக இருந்து கலெக்டராக ஆன ஒரு கேரக்டர். அவரோட புத்தகத்தை நான் படிச்சுட்டு தான் அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கதையை அதில் வந்து சீனாக அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்கல. அதுக்கு எனக்கு ரொம்ப அது மேலே இன்ஸ்பயர் ஆயிடுச்சு, அந்த ஸ்கிரிப்ட் மேலே, அந்த புத்தகம் மேலே. அதனால அவருக்கு அந்த கேரக்டரை கொண்டு வந்து. அண்ட் பீயிங் அ டைரக்டர், பீயிங் அ ஆக்ட்ரஸ் அப்படின்னும் போது இந்த மென்டல் ஹெல்த் யாராக இருந்தாலுமே அது ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருப்போம், அதை வந்து மக்கள்கிட்ட எப்போ காட்டுவோன்னு சொல்லி வெயிட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. ஏன்னா இப்போது நம்ம ஓகே ஹாலிவுட்டில் இருக்கிற மாதிரியும் இப்போ இங்கே சில நேரத்தில் முன்னாடி நம்ம விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரிலாம் வந்து கரெக்டாக ஒரு டேட்டோட போட்டு ரிலீஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் சூழ்நிலையினால சில நேரத்தில் நம்மளுக்கு ரிலீஸ் டேட் எப்போன்னு தெரியாது. ஆனால் நம்ம எல்லா வேலையும் அதுக்கு முடிச்சிருப்போம். ஆக்டர்ஸ் அடுத்தடுத்த படங்கள் போனாலுமே டக்குன்னு அவங்களுக்கு கால் பண்ணி, சார் நம்ம படம் என்ன ஒர்க் போயிட்டுருக்கு, எப்போ ரிலீஸ் ஆகுன்ற அப்டேட் கேட்டே இருப்போம். ஸோ அந்த நேரத்தில் அந்த மென்டல் ஹெல்த்தை ஸ்பாயில் ஆகாமல் விடுறதுக்கு அதை எப்படி நீங்கள் உங்களை நீங்களே பெட்டராக்கிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க? இல்லை, என்னோட நேச்சர் தான் அது. ஸோ நான் அதை வந்துட்டு பெருசாக வந்துட்டு சொல்ல முடியாது. எல்லா படத்துக்குள்ளாரையும் எல்லா பாயிண்ட்லையும் சின்ன சின்ன இஷ்யூ இருக்கும். அதாவது எப்படி இருக்குன்னா, ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட இருக்கும், ப்ரொடியூசர்ஸ்கிட்ட இருக்கும், டெக்னீஷியன்ஸ்கிட்ட இருக்கும். நம்மளோட புரிதலை எப்போதுமே அவங்ககிட்ட சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, ஒரு டைரக்டர் ஏன் இப்படி வந்து ஒரு கால் எடுக்கிறாரு அப்படின்றது அவங்க பாயிண்டில் இருக்கும். ஆனால் அதனோட ஃபைனல் அவுட் என்னன்னு தெரிஞ்சு அவங்க ஆராயும் போது அது இவர் எடுத்தது தான் கரெக்ட் அப்படின்றது வந்துட்டு தோணும்.
ஸோ இது என்ன பண்ணிடுறோன்னா, நான் நார்மலாகவே இது நடக்கும். இப்போ ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போதுன்னா கொஞ்சம் நமக்கு அந்த பயம் இருந்துச்சு. இது யூஸ்வலாக இது நடக்கும், இதை நம்ம கடந்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் நான் அப்படி தான் சூப்பர். ஏன்னா இப்போ இந்த ஷூட்டிங் நடக்கும்போது கூட உங்களுக்கே நிறைய இப்போ நீங்கள் சொல்லலாம் ஒரு கதையாப்பா 20 நாள் அங்கே ஒரு இடத்துல தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துல தங்கியிருக்கும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. டீமுக்குள்ளேயே வந்து அது என்னங்க ஒரு கரெக்டாக ஒரு இது கூட வைக்க மாட்டீங்களா நீங்கள், வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ வந்திருந்தாலும் இந்த அவுட்புட் பார்க்கும்போது எல்லாமே மறைஞ்சு போயிடும். தட்ஸ் த மேஜிக் ஆஃப் சினிமா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்களா அப்படிலாம் ஒரு விஷயங்கள் அவுட்புட் பார்த்தோன்னே இந்த டப்பிங் பேசினதுக்கப்புறம்? அந்த ஆக்சுவலி அந்த நம்பிக்கையில தான் படம் பண்ணது. அண்ட் மேக்கிங் அப்பயும் அது ஒவ்வொரு ஸ்டேஜ் தாண்டும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ இந்த வெயிட்டிங் டைம் வந்து அது ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் போடுறோம், ஒரு ஆசை இருக்கும், ஆர்வம் இருக்கும், இதனால நம்மளுக்கு அடுத்த கட்டம் போகுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இவ்வளோ விஷயம் அதில் இருக்கு. ஸோ அது அவ்வளோ ஈஸியாக வந்து ஓகே ஓகே வருதா, ஓகே வரட்டும் அப்படின்னு நம்ம இருக்க மாட்டோம். பட் பர்சனலி எனக்கு வந்து மென்டல் பீஸுக்கு ஐ டூ யோகா அண்ட் எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா முன்னாடிலாம் வந்து ரிசல்ட்டை பொறுத்து என் மைண்ட் செட்டை வச்சுருந்தேன், இதுலேருந்து இந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு. ஏன்னா நல்ல படங்களுக்கு நல்ல ரிசல்ட் தான் வருங்கிற கேரண்டி கிடையாது. அது அந்தந்த டைமை பொறுத்து, மனநிலையை பொறுத்து. நான் அப்படியும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, ரிசல்ட்டை உன் வேலையை நீ 100% முடிச்சிட்டியா, அங்கேயே நீ சக்ஸஸ்ஃபுல், அவ்வளோதான். அது ரிசல்ட் வந்ததுன்னா நான் போனஸாக இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ என் மைண்ட் செட் எப்படி ஆயிடுனதுனால ஐ எம் ஹாப்பி. சூப்பர். என்ன கிருத்திகா அந்த மாதிரி நிறைய தோணியிருக்கா, எப்போ இந்த படம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய நான் விஷயங்கள்? ஆக்சுவலி நம்புற ஆணித்தனமா நம்புற ஒரு விஷயம் என்னன்னா, டிலே ஆகுதுன்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் குட் வந்து திங்ஸ் டேக் குட் டைம். திங்ஸ். இப்பதான் ஆமா, ஒரு குட் அசிஸ்டன்ட் திங். டைரக்டர் சொல்லிட்டு ஆமா போனாரு அது உங்களுடைய டீம் தான். ஆமா. ஸோ டிலே ஆகுதுன்னா கண்டிப்பா இட்ஸ் ஃபார் சம் குட் ரீசன் அப்படிங்கிறத அதை நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். பிகாஸ் அது வந்து முன்னாடியே நடந்திருந்தா மக்கள் கிட்ட கொண்டு போய் கரெக்டா சேர்த்திருக்க முடியாதோ, அதனாலதான் இந்த டிலே நிறைய ரீசன்ஸ். பட் எல்லாமே வந்து நல்லதுக்காக தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இவங்க சொன்ன மாதிரி இது வந்து நல்லபடியா இதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் எஃபர்ட்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். நிறையா புது முயற்சிகள் நாங்கள் எடுத்திருக்கோம். லாங்குவேஜ் ஆகட்டும், ஷூட் பண்ண லொக்கேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து நாங்கள் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் மத்தியில் நான் இல்லை கண்டிப்பாக. ஏன்னா இந்த லாங்குவேஜ் அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே நான் டவுட் பார்க்குறேன், ஒருவேளை இது நான் வேற லாங்குவேஜ் எதுவும் போட்டேன்னா, இப்போ சில படங்களுக்கு வந்து தமிழ், தெலுங்கு, Correct. மலையாளம்லாம் அந்த ட்ரெய்லர் எதுவும் ப்ளே இதே தான் பண்ணிட்டேனான்னு என் பார்த்துட்டு தம்பி இருக்கேன். சொன்னான். அதுக்கப்புறம் வந்துருச்சு. அதான் அதுக்கப்புறம் அருள்நிதி அண்ணனோட போர்ஷன் வரும்போது இவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியலன்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க ட்ரெய்லர். அப்போதான் இல்லை இது தமிழ் ட்ரெய்லர் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நான் இன்டென்ஸாக நான் செகண்ட் வாட்ச் பண்ணும்போது அவங்க என்ன கன்வே பண்ணுறாங்க, அவங்களோட பாஷை எவ்வளோ புனிதமாக இருக்குது, அந்த எமோஷன்ஸ் எப்படி ரியலாக இருக்குது அப்படின்ற ஒரு ரீவாட்ச் பண்ண வச்சுச்சு. ஸோ அதுவே சூப்பர். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் உலகம்ன்றாங்கல்ல, டப்புன்னு கடந்து போகாமல் ஒரு விஷயத்தை ரீவாட்ச் பண்ணுறது இட்ஸ் ஹெல்த்தி. அதுதான் ஆக்சுவலி அருள்வான் மூவியில் பண்ணியிருக்காங்க இன்னொரு நினைக்கிறேன். விஷயம் என்ன சார், இது வந்து நாங்கள் ட்ரெய்லரை வாண்டடாக அந்த லாங்குவேஜில் பண்ணிட்டோம். மூவியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த லாங்குவேஜ் நிறைய இருக்கிறதுனால இது ஆடியன்ஸுக்கு எப்படி ரீச் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியலை. அதனால் ஜென்ரலாக நம்ம இப்போ என் ஏடிஸ் எல்லாம் வந்துட்டு படம் பார்க்கும்போது, இல்லை சார் நம்ம கொஞ்சம் வந்துட்டு இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு வந்துட்டு பண்ணும்போது, ஆக்சுவலி இன்னொரு லேயராக நான் அதை கனெக்ட் பண்ணேன். என்னென்னா அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் பேக்கில் வந்துட்டு சைலண்ட்லேயும் மக்களுக்கு புரியுதலுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃபில், அதாவது செகண்ட் ஹாஃபில் மாற்ற முடியாது, 100% மாற்ற முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் அது தமிழில் கன்வே பண்ணியிருக்கோம். புரியுது. இப்போ நம்ம சில இங்கிலீஷ் படத்தில் வந்து போர்ச்சுகல் அவங்க பேசிட்டு இருந்தாலுமே நம்மளோட புரியுறதுக்காக ஓவர்லாப்ல தமிழ்ல அந்த இது ஓவர்லாப் வரும். இல்லை அப்படி இருந்தால் கூட சூப்பர் ஆமாம், தான். செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மாற்ற முடியாது, அந்த 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 லாங்குவேஜில் தான் இருக்கும். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ஏன்னா அது ரொம்ப நீட், அது செகண்ட் ஹாஃபோட. அது கரெக்ட் சார், நீங்கள் பண்ணது கரெக்ட். ஏன்னா சில கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இப்படி எடுக்கணும்னு நினச்சிட்டேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற இல்லாமல் உங்கள் ஏடி அண்ட் டீம் சொல்கிறத கேட்டு நீங்கள் கண்டிப்பா. ஒரு முயற்சி பண்ணியிருக்க நல்லது. என்ன ஆர்டிஸ்ட் அவங்களே கூப்பிட்டு டப் பண்ண வச்சிங்களா இல்லை எப்படி அது? இல்லை அவங்களே பண்ணிட்டாங்க, எல்லாமே Okay, நீங்களே ஒரிஜினலாக double. பண்ணிட்டாங்க. மேபி யாருக்கு எந்த விதத்தில் Super. அவார்டு கிடைக்குன்றது நல்ல தெரியாது. விஷயம். ஸோ அதனால அந்த மொழியும் அவங்க பேசிக்கிட்டாங்க, அதுதான். தமிழ் மொழியும் அவங்க பேசி. சூப்பர். கஷ்டம்தான், ஆனால் ஜாலியாக இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் 17/7/2026 அருள்வான் தேட்டரில் வரப்போகுது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் நம்மளுடைய கலாட்டா வியூவர்ஸ்க்கு எதாவது கன்வே பண்ணணும்னு நினைக்கிறது கன்வே பண்ணலாம். ஸ்டார்ட் வித் டேரக்டர். ஸோ இது ஆக்சுவலி வந்துட்டு மக்களுக்கு ஒரு பிடிச்ச படமாக இருக்கும். 100% வந்துட்டு இது வந்து என்னென்னா, இது ஒரு நார்மலாக கடந்து போகிற ஒரு படமாக இருக்காது. நிறைய இந்த படத்துக்குள்ளார நிறைய வழிகள் இருக்கும். அதாவது நாங்கள் டெக்னீஷியனாக சொல்லலை, அந்த மக்களுக்கான ஒரு சேவையாக இதை நாங்கள் வந்துட்டு சொல்கிறோம்.
இந்த படம் வந்துட்டு என்கேஜாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது, எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது. ஆனால் கன்வின்சிங்காக கண்டிப்பாக வந்துட்டு இந்த படம் இருக்கும். இல்லை என்கேஜிங்கை தாண்டி கன்வின்சிங் தான் ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக இருக்கும், இது 100% இருக்கும். ஸோ அதனால் இது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த படத்தை பாருங்கள். ஒரு இப்போ பாகுபலி, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் வேற வேற உலகம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அருள்வான் வந்து ஒரு உலகம், அது வந்து இமேஜினரி ஒரு உலகமாக இருக்கும். இது வந்து உண்மையாக இருக்கிற ஒரு இடம். யா, ஸோ அதனால அதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ கண்டிப்பாக தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேமராவுக்காக பார்க்கலாம். ஜிவி சாரோட மியூசிக் இருக்குது, இங்கே எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதில் நிறைய ரியாலிட்டி இருக்குது, நிறைய உண்மை இருக்குது, சோல் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக யாருமே டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இங்கே வந்து இந்த படத்தில் இருக்கிற ஸ்டார்ஸை தாண்டி கதை தான் ஹீரோன்னு நான் சொல்வேன். ஸோ இது வந்து கதையை மட்டுமே நம்பி நாங்கள் வந்து எடுத்த ஒரு படம். நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1001 ஆகட்டும், மெய்யழகன் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த டைமில் அது கிளிக் ஆகாமல் லேட்டராக தான் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓ இது நல்ல படமே, இது நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக இது வந்து ஆயிடக்கூடாது. எஸ், இது வந்து ஒரு இப்போது மக்கள் விரும்புறது வந்து இதில் வந்து ஒரு டான்ஸ் நம்பர் இருக்கணும், ஒரு அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குமே இல்லையா? அதில் இது வந்து அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் நீங்கள் கதையை நீங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும், வர்த் வாட்சிங் இன் சினிமா தியேட்டர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஒரு சூப்பரான ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு இருக்கும். சூப்பர். எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ்லி டைம். தேங்க்யூ ஸோ மச். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.